கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழைய ரேடியோ போர்ட்லாம் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த போர்டெல்லாம் நம்ம வந்து க்ளீனாக செக் பண்ணி ஏதாச்சும் ஃபால்ட் இருந்ததுன்னா சரி பண்ணி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக வைக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நீ ஃபர்ஸ்ட் எந்த போர்டை ரிப்பேர் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா குமார் 4TR ஸ்டீரியோ போர்டு. இதை வந்துட்டு நம்ம மோனோ பண்ணி சப்வூஃபருக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு வந்துட்டு நல்லா தான் பாடுது, பட் அந்த சவுண்டு கிளாரிட்டி வந்துட்டு கொஞ்சம் குறைன்னு கேட்குது. காரணம் இதில் இருக்க ஃபீட்பேக்கு ரெஜிஸ்டருக்கு அடுத்தால வர கெப்பாசிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வீக்காக இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும் நல்லா உப்பிவே இருக்குது. கூடவே ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வந்துட்டு ஒரு பிஎஃப் போட்டு அதுக்கு அடுத்தால ஒரு 5 ohms ரெஜிஸ்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆகி கிடந்து, அதாவது ஆவாமல் போயிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதே வேல்யூ உள்ள கெப்பாசிட்டர் அண்ட் ரெஜிஸ்டர்லாம் வேற ஒரு போர்ட்லேருந்து கலத்தி இதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண பிறகு சூப்பராக பார்த்தீங்கன்னா படிச்சு. ஸோ சால்ட்ரிங் பண்ண இடத்துலலாம் கொஞ்சம் பேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக பெட்ரோல் ஊற்றி தொடச்சி ஒரு புது போர்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்கியாச்சு. ஸோ கனெக்ஷன்லாம் கொடுத்து பாட்டெலாம் போட்டு பார்த்தோம். சவுண்டு கிளாரிட்டி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி போர்டில் நம்ம எதுக்கு ரீஸ்டோரேஜ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டை பாக்ஸில் அடுத்து ஆம்பிள் பிளேயர் நல்லா ஹெவியாக செய்ய போகிறோம். அதாவது கன்வெர்ட்டர்லாம் போட்டு நல்லா ஹெவியாக செய்ய போகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய போர்டெலாம் செகண்ட் ஹேண்டாக வாங்கி அதை வந்துட்டு ரிப்பேர் பார்த்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வைக்கிறோம். இதோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.